மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சிறைச்சாலை வன்முறையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள் மரணமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிறைச்சாலையின் வன்முறையின் பின்புலம் அம்பலம் 271 தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக சிஐடியினர் தெரிவிப்பு என்ற பல்வேறு செய்திகளோட ஷமீந்திர ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, அதிர்ச்சியூட்டும் எம்பிலிபிட்டிய இரட்டை படுகொலையின் பின்புலம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையில் படுகாயம் அடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்த 39 வயதுடைய மற்றும் 25 வயதுடைய 2 சிறைச்சாலை அதிகாரிகள் மரணமான சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியிருக்கு. அந்த ஒரு மரணம் பெரும் சோகத்தை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போது மரண எண்ணிக்கை 31 தொட்டிருக்கு. இதுல 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளடங்குவதாகத்தான் இப்போது செய்திகள் வந்திருக்கு. இந்த சம்பவத்துல உயிரிழந்த 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரியினுடைய 7 வயது மகன் இருதய நோயினால் பீடிக்கப்பட்டு சத்திர சிகிச்சைக்காக 40 லட்சம் பணம் தேவை என்ற ஒரு போராட்டத்துல டிக்கெட் அடித்து அதை வித்துத்தான் இந்த பணத்தை திரட்டி வந்த சூழ்நிலையில தான் பணிக்கு பயணிக்கும் பொழுதும் மகன் என்னை எதிர்பார்த்து இருப்பாரு, சீக்கிரம் வந்து விடுவேன் அப்படின்னு மனைவியிடம் சொல்லித்தான் குறித்த அதிகாரி குறித்த தினம் சேவைக்கு போயிருக்கிறாரு. இப்போது அந்த மனைவி கதறி அழுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கணவனும் கிடையாது, மகனுடைய சிகிச்சைக்காக பணம் திரட்டி எப்படியாவது அந்த நோயை குணப்படுத்திடலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆசையிலும் அப்படி ஒரு கனவிலும் இருந்த எமக்கு இப்போது மரண செய்தி தான் செய்தியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லி அழுகின்ற காட்சியும் காண கிடைத்தது. உண்மையிலே இந்த சிறைச்சாலை வன்முறை எப்படி நடந்தது, என்ன பின்புலத்தில் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது நீதிமன்றத்தில் இதை விசாரணை செய்த சிஐடி அதிகாரிகள் இப்போது தெரியப்படுத்தியிருக்காங்க. 40 பேரை கொண்ட 3 குழுவினர் தான் விசாரணையை நடத்தி வருவதாகவும், இந்த விசாரணைக்காக 136 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதோடு 141 கைதிகளிடமும் அதுபோக எஸ்டிஎஃப் படைப்பிரிவிலிருந்து 9 பேரிடமிருந்தும் வாக்குமூலம் பெறப்பட்டதுல கண்டறிந்த விடயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. குறித்த வன்முறை வெடித்தது 5ஆம் தேதி. இந்த வன்முறைக்கு பின்புலமாக இருந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற கைதி தனக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு போதாது அப்படின்னு சொல்லி குறித்த சிறைச்சாலை அதிகாரியுடன் முரண்பட்டிருக்கிறார். 3ஆம் தேதி அளவுல தான் சுரேஷ் அவருடைய செல்லுக்கு போகாம வெளியில நின்று கொண்டிருந்திருக்கிறாரு. புதிதாக நியமனம் பெற்று சென்ற புதிய ஜெயிலர் உள்ள எல்லா கைதிகளும் செல்லுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போயிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் சுரேஷ் மட்டும் வெளியே நின்றிருக்கிறாரு. அப்போது இவர் கேட்டிருக்கிறாரு, இத்தனை மணியாகி ஏன் நீ செல்லுக்குள்ள போகல அப்படின்னு சொன்ன போது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உரிய நேரத்துக்கு உரிய வேலை செய்யணும், இதுதான் அறுதியின் இறுதியுமாக, இப்படி நீ பிந்துதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறார். எல்லா கைதிகளும் செல்லுக்குள்ள போனா சுரேஷ் மட்டும் ஏன் வெளியே இருக்கணும் அப்படின்ற கோணத்துல தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தமக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு போதாது, அப்படித்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்த சுரேஷ் உரிய அதிகாரிக்கு தூசண வார்த்தைகளால் ஏசியது மட்டுமல்லாம மரண எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. உடனே குறித்த அதிகாரி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல் வார்டில் இருந்த சுரேஷை A1 வார்டுக்கு மாத்திருக்கிறாரு. மாற்றியதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் 4ஆம் தேதி ஆகும்போது அங்கிருந்து அவரை வெளியில எடுத்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சுரேஷ் எதை சந்தேகிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை விடயங்கள் நடப்பதற்கான காரணமே குறித்த அதிகாரிக்கு ஒத்து கொடுக்கின்ற தகவல் சொல்லுகின்ற 2 கைதிகள் தான் எனது விவரங்கள் பற்றியும் எனது குற்றச்செயல்கள் பற்றியும் நான் செய்கிற செயற்பாடுகள் பற்றியும் நான் இதுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துவது பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன எனது அணியிலிருந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கைங்கரியத்தை உரிய அதிகாரி செய்திருக்கிறார் என்ற சந்தேகத்துல தான் உடனடியாக 2ஆம் வார்டில் தங்கி இருந்த குறித்த 2 நபர்களை தாறுமாறாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொத்தி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பதிவாச்சு. இந்த ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக தனது அணியை வச்சு அன்றைய தினம் மாலை ஆகும் பொழுது சிறை கைதிகள் கூரை மீது ஏறி சிறைச்சாலையுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடை மாவட்ட கையில் எடுத்து மருந்தகத்தை உடைத்து மருந்துகள் எல்லாம் திருடி அதை பயன்படுத்தி 2ஆம் வார்டில் தாக்குதல் நடத்தியதில் தான் குறித்த 2 கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதோடு 36 பேர் படுகாயம் அடைந்திருந்தாங்க. இந்த வன்முறை வெடிக்கும் அப்படின்னு ஒரு அச்சத்தில் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி
போலீசாருக்கு தகவல் சொல்லி போலீசாரும் சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டாங்க. கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால உடனடியாக கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 89 சிறைச்சாலை படைப்பிரிவினரை நீர்கொழும்புக்கு வரவழைச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் 6ஆம் திகதியாகும் பொழுதும் சிறைச்சாலைக்குள்ள உணவு கொடுப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. போன சந்தர்ப்பத்துல மனிதாபிமானம் கொண்ட சில கைதிகள் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை படுகொலை செஞ்சிருவாங்க, நீங்க வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கைதிகள் பக்கத்துல இருந்து இவங்களையும் பிடிங்க, இவங்களையும் அடிங்க, இவங்களையும் கொல்லுங்க அப்படின்னு ஒரு கோஷத்தோடு உடனடியாக கைதிகள் சூழ்ந்து கொண்டு இந்த குறித்த அதிகாரிகள் மீது தாக்குதலை நடத்தியதில் தான் இந்த குறித்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சிஐடியினர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு வகையில நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் சுதாகரிச்சு கொண்டு உடனடியாக சிறைக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்ட அதிகாரிகள் சிறைச்சாலையுடைய கட்டமைப்பு தெரியாம எவ்வாறு வெளியேறுவது என்பது தெரியாம சிக்கி கொண்டு இந்த ஒரு வன்முறையில படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிமன்றத்தில் சொன்னது மட்டுமல்லாம மேலதிகமா விசாரணைகள் மேற்கொண்டதுல T58 ரக துப்பாக்கியும் அதற்கு பயன்படுத்துகின்ற வெத்து மெகசின் ஒன்றும் அதுபோக 271 வெத்து தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதுபோக நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து 50 துப்பாக்கிகளும் கொழும்பிலிருந்து சென்ற சிறைச்சாலை அதிகாரிகளுடைய 10 துப்பாக்கிகளும் இப்போது மொத்தமாக 60 துப்பாக்கிகள் சிஐடி பிரிவினர் கையகப்படுத்தியிருக்காங்க விசாரணைக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பாதாள உலக கும்பல்களுடைய போதை வர்த்தக மாஃபியாக்களுடைய அட்டகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமது நலனை பாதிக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா இது போன்ற வன்முறைகளை தூண்டி விட்டு குளிர்காய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. 31 பேருடைய உயிர் பலியாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. இறுதியாக ஒரு சிறைச்சாலை அதிகாரி இறந்து போயிருக்கிறார். 7 வயது இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட தனது மகனுடைய சத்திர சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில தான் அந்த உயிரும் பிரிஞ்சிருக்குது. நிச்சயமாக இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனைகள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமல் ராஜபக்ச அவங்களுடைய 2வது மகனை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துங்க அப்படின்ற ஒரு உத்தரவை இப்போது கொழும்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்தது மட்டுமல்லாம அதுக்கான பிடியாணையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்ற ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல ஊழல் வழக்கு குறித்த விசாரணை தான் நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஊழலுடைய மிக முக்கியமான சந்தேக நபராக இருந்த அதனுடைய தலைவர் கபில சந்திரசேன மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சாரு. இவருடைய மரணம் குறித்த விசாரணையும் வேறொரு நீதிமன்றத்தில் நடந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த ஊழல் குறித்த விசாரணை நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் இதனுடைய 2வது சந்தேக நபராக இருக்கின்ற கபில சந்திரசேனுடைய மனைவியையும் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற ஷமீந்திர ராஜபக்சவையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி உத்தரவை பிறப்பிச்சது மட்டுமல்லாம அதற்கான பிடியாணையை பிறப்பிச்சிருக்காங்க. ஷஷீந்திர ராஜபக்ச அமெரிக்காவிலும் கபில சந்திரசேனுடைய மனைவி ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இவர்களுக்கு எதிரான ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு சட்ட ரீதியாக அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இருவரையும் அழைத்து வருகின்ற பணியை மேற்கொள்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது எதிர்பார்க்கப்படுது. பொருளாதார சிறைக்குள்ள இன்னைக்கும் சாமானிய மக்கள் கைதிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளினுடைய ஊழலின் காரணமாகத்தான் இது போன்ற நிலை உருவாகியிருக்கு. எம்பிலிப்பிட்டிய கிருள வில்கடுவ பிரதேசத்தில் 56 மற்றும் 54 வயது மதிக்கத்தக்க தம்பதிகள் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் போலீஸ்ல சரணடைந்து தனது தாயையும் தந்தையும் தான் படுகொலை செய்ததாக வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறாரு. அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. குறித்த தாயும் தந்தையும் இறந்த நிலையில சடலங்களை மீட்டு இப்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 வயதுடைய மகன் போதைப் பொருளுக்கு அடிமையானது மட்டுமல்லாம பல்வேறு காலகட்டங்களில் தந்தையையும் தாயையும் அடித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறைக்கு போய் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. அதுபோல் கடந்த சில காலங்களாக மனவியாதியால் பாதிக்கப்பட்ட குறித்த இளைஞன் அதற்கான மாத்திரைகளின் தொடர்ச்சியாக பாவித்து வந்த சூழ்நிலையில் தான் இப்போது தகராறின் காரணமாக தனது தாயையும் தந்தையும் அடித்து படுகொலை செய்த சம்பவம் பதிவாகி இருக்கு. குறித்த தந்தை ஓய்வு நிலை இராணுவ அதிகாரி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. போதை என்ற ஒரு கொடுமை மனிதனை மனநோயாளியாக்கியது மட்டுமல்லாம
பெற்றோரையே படுகொலை செய்கின்ற இடத்துல தான் இந்த போதை இந்த இளைய சமூகத்தை கொண்டு வந்து விட்டிருக்கு. தற்போது சந்தேக நபரை வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. எதிர்வரும் 27ஆம் திகதி வரைக்கும் விளக்குமுறையில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, வன்முறை இல்லாத, போதை இல்லாத ஒரு அழகிய தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.